நம்ம கோயமுத்தூர் ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு பேரு. ஜவுளி தொழிலுக்கு பேர் போன ஊரு. பருத்தி விளையிற பூமி. நிறைய மில்லுக. அந்த மில்லுகளுக்கு தேவையான மிஷினை உற்பத்தி செய்யற கம்பெனிக. பம்செட்டுகள் மோட்டார்களை உற்பத்தி செய்யற கம்பெனிகள். உற்பத்தி துறையில் கொடிகட்டி பறந்தோம். பம்புகளின் நகரம்னு கூட இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ நம்ம கோயமுத்தூர் வெறும் உற்பத்தி துறையில மட்டும் இல்லைங்க, டெக்னாலஜியோட மையமா வளர்ந்து நிற்குது. இது ஒரு சாதாரணமான மாற்றம் இல்லை, இது ரொம்ப பெரிய வளர்ச்சி. இது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது பொக்கிஷமான தகவலின் அன்பான வணக்கங்கள். நம்ம கோயமுத்தூர்ல நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. 7 பல்கலைக்கழகங்கள், 54 பொறியியல் கல்லூரிகள், 35 மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கு. GCT, CIT, PH டெக், குமரகுரு, அமிர்தா விஸ்வா வித்யாபீடம், சக்தி கல்லூரிகள், கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி மற்றும் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரிகள் போன்ற பெரிய பெரிய கல்லூரிகள் இருந்து வருஷம் ஆயிரக்கணக்கான திறமையான மாணவர்கள் வெளிவர்றாங்க. இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா சயின்ஸுகள், டெக் கம்பெனிகளுக்கு தேவையான ஆட்களை தராங்க. இது நம்ம ஊருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசாங்கமும் கோயம்புத்தூர் டெக் வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான உதவியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைட்டில் பார்க், KCT டெக் பார்க், இந்தியா லேண்ட் டெக் பார்க்னு நிறைய IT பூங்காக்களை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. புதுசா வர கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் பெரிய கம்பெனிகளுக்கும் நிறைய சலுகைகளை தராங்க. மின்சார வரி விலக்கு, நிலவாங்க சலுகைகள்னு பல உதவிகளை செய்யறாங்க. இது வெளியூர்ல இருக்கிற கம்பெனிகளை நம்ம ஊருக்கு வர வைக்க இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. சென்னை, பெங்களூர் மாதிரியான பெரிய நகரங்களை விட கோயம்புத்தூரில் கம்பெனி நடத்தவும் மனித வாழ்வும் செலவு இங்கே ரொம்ப குறைவு. ஆபீஸ் வாடகை, ஊழியர்களோட சம்பளம் எல்லாம் மலிவா இருக்கு. மற்ற நகரங்களை கம்பேர் செய்யும் பொழுது இங்கே குறைவான மாசு மற்றும் போக்குவரத்து நெரிசல் இருப்பதாலும் கோவையை தேர்ந்தெடுக்கிறார்கள். மேலும் இந்த நகரில் குடிநீராக சிறுவாணி ஆற்று தண்ணீர் மற்றும் பவானி ஆற்று தண்ணீரே. நல்ல காலநிலைன்னு வாழ்க்கை தரமும் ரொம்ப நல்லா இருக்கு. இதனாலேயே நிறைய டெக் ஊழியர்கள் பெரிய நகரங்களில் இருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல 250க்கு மேற்பட்ட டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கு. புதுசா நிறைய கம்பெனிகள் வந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு உதவ 23 இன்குபேட்டர்கள், அதாவது இன்குபேட்டர்கள்னா புதிய கம்பெனிகளை வளர்க்கும் மையங்கள் இங்கே இருக்கு. முதலீட்டாளர்களும் இங்கே வந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே கோயம்புத்தூரை ஒரு டெக் மையமா மாத்திருக்கு. மேலும் காக்னிசன்ட், ராபர்ட் போஸ், TCS, விப்ரோ, பிரஸ் ஒர்க்கர்ஸ் மாதிரியான பெரிய உலக கம்பெனிகள் எல்லாம் இங்கே வந்து ஆபீஸ் போட்டுக்கிறாங்க. இதுவே கோயம்புத்தூர் டெக் வளர்ச்சிக்கு மிக ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி கோயம்புத்தூரோட GDP $45 பில்லியன் இருந்துச்சு. இந்திய நகரங்களோட 15வது இடத்திலையும் உலக அவுட் சோர்சிங் நகரங்களில் 17வது இடத்திலையும் கோயம்புத்தூர் இருக்கு. இது வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் மற்றும் தொழில்துறையின் கிளஸ்டராகவும் கோயம்புத்தூர் இருக்கு. இப்ப நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அடுத்தபடியா அதிகமாக சாப்ட்வேர் ஏற்றுமதி செய்யற ஊராகவும் இருக்கு. 60க்கு மேல் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்கள் இங்கே இருக்கு. வெளிநாட்டு கம்பெனிகள் அவங்களோட ஆராய்ச்சி, வளர்ச்சி, சாப்ட்வேர் வேலைகள்லாம் இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து செய்யறாங்க. இதுல 75,000க்கு மேற்பட்ட வேலையாட்கள் வேலை செய்யறாங்க. இதுல 60% பேர் இன்ஜினியரிங், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வேலைகள்லாம் இருக்கிறாங்க. இது நம் கோயம்புத்தூரோட திறமையை காட்டுது. நம்ம கோயம்புத்தூர் வெறும் டெக் நகரம் மட்டுமல்லைங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட நொய்யலாடு ஓடுற ஒரு அழகான ஊரு. இங்க காலநிலை ரொம்பவே இதமா இருக்கு. சிற்றருவிகள், மங்கி பால்ஸ் மாதிரியான அருவிகள், கோவை குற்றாலம், வால்பாறை, வெள்ளிங்கிரி மாதிரியான மலைகளும் இங்கே இயற்கை அழகு கொட்டி கிடக்குது. வனவிலங்கு சரணாலயங்களும் இருக்கு. இந்த நகரத்துக்கு பக்கத்திலேயே நீலகிரி, அதாவது ஊட்டி உதகமண்டலமும் இருக்கிறது. கோயம்புத்தூர் மக்கள் ரொம்பவும் அன்பானவங்க, விருந்தோம்பல் குணம் கொண்டவங்க. நம்ம கொங்கு தமிழ் பேச்சு தனித்துவமானது. இட்லி, தோசை, பணியாரம், அரிசி பருப்பு சோறுன்னு இந்த ஊரு சாப்பாடு ரொம்பவே பிரபலம். தீபாவளி, பொங்கல், ஓணம் என்று எல்லா பண்டிகைகளிலும் மக்கள் சந்தோஷமா கொண்டாடுறாங்க.
குற்றங்கள் குறைவாக இருக்கிறதுனால இந்தியாவிலேயே பாதுகாப்பான நகரங்களில் கோயம்புத்தூரும் ஒன்று. நகரம் வளர்ந்து கொண்டே வருவதால் உள்கட்டமைப்பிலும் அரசு மாற்றங்களை செய்து கொண்டே வருகிறது. NH 544 விரிவாக்கம், மேற்கு புறவழி சாலை திட்டம், அவிநாசி சாலை போன்ற மேம்பால திட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில், கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் போன்ற திட்டங்களும் இதில் அடங்கும். சவால்களும் எதிர்காலமும். கோயம்புத்தூர் டெக் துறையில் நல்ல வளர்ந்திருந்தாலும் சில சவால்கள் இங்கே இருக்கு. கம்பெனியில் வேலை செய்யறவங்களை தக்க வைக்கிறதும் புது திறமைகளை வளர்க்கிறதும் சில பிரச்சனைகள் இருக்கு. போக்குவரத்து நெரிசல், சில இடங்களில் இன்டர்நெட் இணைப்பு பிரச்சனைகள்னு உட்கட்டமைப்புல இன்னும் சில மேம்பாடுகள் தேவை. உலக பொருளாதாரத்தில் இருக்கிற சில நிச்சயமற்ற தன்மையாலும் இது பாதிக்கப்படலாம். எதிர்காலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆகுமெண்ட் ஆஃப் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரியான புது டெக்னாலஜிகளும் நம்ம கோயம்புத்தூர்ல இன்னும் பெரிய அளவுல வளரும்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் உற்பத்தி துறையிலும் ஏஐயை பயன்படுத்தி ஸ்மார்ட் தொழிற்சாலைகள் உருவாகும். இதனால் மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் வேலை வாய்ப்புகள் குறையும். கோயம்புத்தூர் தன்னுடைய பாரம்பரியமான ஜவுளி, மெஷினரிஸ் உற்பத்தியின் பலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு டெக்னாலஜியும் சேர்த்துக்கிட்டு ஒரு தனித்துவமான நகரமா வளர்ந்து நிற்குது. திறமையான ஆட்கள், அரசாங்க உதவி, நல்ல வாழ்க்கை தரம், புது கம்பெனிகள் வளர்ச்சி, இதெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் இந்தியாவோட முக்கியமான டெக் மையங்களை ஒன்னா மாத்திருக்கு. எதிர்காலத்துல இன்னும் பெரிய அளவுல வளரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இந்த கோயம்புத்தூருக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.